டாடி. என்னம்மா மாப்பிள்ள வரலையா? நீ மட்டும் வந்திருக்க? ஆமா டாடி, நான் மட்டும் தான் வந்திருக்கேன். அவங்க என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. என்னம்மா நான் தான் உங்களுக்கு பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன்லம்மா. எப்படி டாடி உங்களால கொடுக்க முடியும்? நீங்க தான் இந்த வீட்டு மேல கடன் வாங்கிட்டீங்களே. கடன் தானம்மா? அது ஒரு விஷயமே கிடையாதுமா. நான் எப்படி அடைச்சிடுவேன்? என் மாமியார் சொல்றாங்க என் பேர்ல இருந்த மொபைல் ஷாப்பையும் வித்துட்டீங்களா, வீட்டு மேலயும் கடன் வாங்கிட்டீங்களா? அப்படி இருக்கும்போது உங்க அப்பா எப்படி பணம் கொடுப்பாரு? வந்தா பணத்தோட வா, இல்லனா உங்க அப்பா கூடவே இருந்துக்கோன்னு அவங்க சொல்லிட்டாங்க. டாடி, நான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன். நான் உங்களுக்கு சின்ன வயசுல பாரமாயிட்டேன். என்னாலதானே உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம். என்னாலதானே உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம். இத பாருமா, இத பாருமா, அழக்கூடாது. நீ தைரியமா இருக்கணும். நான் இப்ப போய் பேசிட்டு வந்துடுறேன். உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்க கஷ்டம் தீராது டாடி. ஹலோ டாடி, கீர்த்தி, கீர்த்தி, என்னம்மா ஏம்மா இப்படி பண்ண? நான் தப்பு பண்ணிட்டேன் டாடி. அதனால நீங்க கஷ்டப்படுறீங்க. நான் இருக்கிற வரைக்கும் உங்க கஷ்டம் தீராது. உங்க இஷ்டப்படி நான் கல்யாணம் பண்ணிருந்தேனா இந்த நிலைமை உங்களுக்கு வந்திருக்காது டாடி. ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? இந்த டாடி மேல் நம்பிக்கை இல்லையா? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை கண் கலக்க விட மாட்டேன். 4 நாள் பொறுத்துக்குமா அவங்க கேட்டப்படுறத விட்டு எறிகிற எனக்கு ஒரு சத்தியம். உன் வாழ்நாள் முழுக்க எந்த கஷ்டம் வந்தாலும் இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்க மாட்டேன். சத்தியம் பண்ணி கொடுப்பா. ஹலோ அங்கிள், நான் பாலு பேசுறேன். ஏன் பாலு, நீ நல்லவன் சொல்லி தானே என் பொண்ணை உனக்கு கட்டி கொடுத்தேன். இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா? சாரி அங்கிள், நான் ஆஃபீஸ் விஷயமா வெளியூர் போயிருந்தேன். நான் இருந்திருந்தா இப்படி நடந்திருக்காது. கீர்த்தி இங்க வந்து என்ன பண்ண தெரியுமா உங்களுக்கு? கிணத்துல குதிச்சிட்டாப்பா. கிணத்துல குதிச்சிட்டா? ஆமா, நல்ல வேலை அப்ப நான் வீட்டில் இருந்ததுனால அவளை காப்பாற்ற முடிஞ்சது. ஏன் வரதட்சணை அலையிறீங்க? சாரி அங்கிள், நான் இப்பயே வந்து கீர்த்தியை கூட்டு போறேன். வேண்டாம், மறுபடியும் இதே மாதிரி தான் நடக்கும். இன்னும் 2 நாள்ல நான் பணத்தை ரெடி பண்ணி கீர்த்தியை பணத்தோட நான் அனுப்பி வைக்கிறேன். சரி, ஓகே. யூஸ்லெஸ் ஃபெலோ. கீர்த்தி, இன்னும் 4 நாளைக்குள்ள பொண்ணுக்கு பணம் தரேன்னு சொல்லிட்டேன். எப்படி கொடுக்கறது? என்ன பண்ணலாம்? யார கேட்கறது? பணம் வரத்துக்கான எல்லா வழியும் அடைஞ்சு போச்சு. பேங்க்ல போய் கொள்ளடிச்சாலும் தனி மனுஷனா எப்படி? சேச்சா, ஏதாவது கடத்தல் பண்ணா அதுக்கு பணம் வேணுமே. உங்ககிட்ட தைரியம் இருக்கு, ஆனா பணம் இல்லை. பெரிய பணக்கார ஆளை பார்த்து கடத்தினா ஆளை கடத்துறதுலாம் கஷ்டம். என்ன பண்றது? குழந்தை
குழந்தைய கடத்திட வேண்டியதான். குழந்தைய கடத்த என்ன மன்னிச்சிருப்பா. அழாத அர்ச்சிகா, என்ன மன்னிச்சிருப்பா. என்ன மன்னிச்சிருப்பா. உன்னை அழ வச்சு பார்க்கணுன்ற ஆசை இல்லப்பா. எனக்கு வேற வழியே தெரியலப்பா. எனக்கு வழியே தெரியலப்பா. அர்ச்சிகா, என்ன மன்னிச்சிருப்பா. அவன் சுயரூபத்தை காட்டுறதுக்கு முன்னாடியே நீ கக்கா போயிட்ட, நீ உச்சா போயிட்ட. பாக்குறதுக்கு வேற ஆளு ஒரு சைஸா இருக்கான். ஏய், அவன் வர்றதுக்குள்ள நம்ம விஸ்வரூபம் எடுத்து தப்பிச்சணும்டா. ஆமாண்டா, எப்படியாவது தப்பிச்சணும்டா. டேய், விஸ்வரூபம் படம்டா. இது மணிபாரதி போலீஸ்க்கு காட்டுற பாடம்டா. புரியலையே மச்சான். இந்த கம்பி கேட்டா நாடாடா அவத்து நான் வந்து கீழே வந்துரும். அது வரைக்கும் கையில பிடிச்சுக்கோ. போடா. இந்த கம்பியை வச்சு எப்படி கம்பி நீட்டுற பாரு. போலீஸ் வந்தாச்சா? வாடா வாடா வாடா. என்னடா கம்பிடா மாட்டினாலும் அவங்களே ட்ரௌசர் காட்டிடுவாங்க. அது எல்லாம் பேய் பிடிச்சிட்டா. எங்க அம்மா சொல்லிச்சுடா. பேய் பிடிச்ச விட்டுரும், போலீஸ் பிடிச்ச விடாது. ஓடுறா.